கிறிஸ்துக்குள் அன்பான காலக்கெதிர் நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து இந்த நாள் முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்ததற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள்ல உங்களுக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, யோபு 42 அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப என்ன விக்கிரக வழிபாட்டுல ரொம்ப மும்முரமாக இருந்த ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாங்க, நாளுக்கு நாள் அவங்க அதிகமா என்ன நம்புறாங்க அப்படின்னு சொன்னா, விக்கிரகங்களை நம்பி அவங்க வாழ்க்கையில என்ன இல்லை, பெரிய மகிழ்ச்சி ஒன்றும் இல்லை, கஷ்டத்தின் மேல கஷ்டம்தான் இருக்குது. அப்ப அதை பார்த்து ஒரு கிறிஸ்துவ நபர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, ஒரு போதகர் அவர் அந்த பெண்மணிக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த சகோதரியும் என்னது, ரொம்ப வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தாங்க. அப்ப இந்த போதகர் அந்த மகள், ஆண்டவரே அவங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்க அவங்கள எப்படியாவது மாற்றி அனுப்புங்க, உண்மை உள்ள தெய்வம் யாருன்னு சொல்லி அவங்க அறிஞ்சிக்கிறணும், ஏன்னு சொன்னா நீங்க தான் சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மகள் உருவாக்குறார். இவ்வளவு வைராக்கியமா இருக்கிற மகள் ரொம்ப கஷ்டப்படுறா. ஆனா அவளுக்கு என்னது, படிக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனா படிக்க முடியல, ஏன்னா அதற்கான பொருளாதார தேவைகள் அவர்கிட்ட இல்லை. இப்படி இருக்கும் பொழுது அந்த சகோதரி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து அவங்க செய்கிற காரியங்கள், அவங்க நினைக்கிற காரியத்தையும் அவங்க என்ன செய்யறாங்க. அப்போ ஒரு நாள் இந்த போதகர் என்ன செஞ்சாருன்னா, அந்த சகோதரியை சந்திக்கிறாரு. அப்படி சந்தித்து சொல்றாரு, அம்மா நீங்க படிக்க ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு தெரியும், இதெல்லாம் இருந்து நீங்க வெளியே வரணும்னு சொன்னா ஒருவர் வல்லமையான ஒரு கடவுள் இருக்கிறாரு, நீங்க அவர்கிட்ட வந்தீங்கன்னு சொன்னா அவர் என்ன செய்யுது, அவர் செய்ய நினைத்தது எதுவுமே தடைப்படாது, நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா அவர் கண்டிப்பா உங்களுக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார் அப்படின்ட்டு சொல்றாங்களாம். அப்படி சொன்னோடனே இந்த சகோதரி சொன்னாங்களா, அப்படி யாரு, எந்த கடவுள், நான் இவ்வளவு நாள் வணங்கிட்டு இருக்கேன் என் கடவுள், அவருக்கு நான் எவ்வளவு பூஜை பண்றேன், எல்லாம் பண்றேன், எனக்கு அவராலே எதுவுமே செய்ய முடியல, இவரை நான் பார்த்தது கூட இல்லை, இவரை நான் பத்தி அதிகமா கேட்டது கூட இல்லை, இவர் எப்படி எனக்கு செய்வார், அவருக்கு என்ன எப்படி தெரியும், நான் அவருக்காக நான் ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இவர் சொன்னாரா, அந்த அன்பான கடவுளை தான் நான் என்ன செய்யறேன், ஆராதிக்கிறேன், அவர் என் வாழ்க்கையில அநேக நன்மைகளை எனக்கு செஞ்சிருக்கிறாரு, நான் கேட்டதெல்லாம் எனக்கு செஞ்சிருக்கிறாரு, எதையுமே அவர் என்ன செய்யல, தடை பண்ணல, அதே போல உங்களுக்கும் செய்வார் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த சகோதரி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் படிப்பு தான் படிச்சிருக்கிறேன், எப்படியாச்சும் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, நான் அந்த கடவுளை நான் என்ன செய்யறேன், இங்கிருந்து விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க நம்ப முடியாது, உங்களுக்கு நம்ப மாட்டீங்க, ஆனால் தான் உண்மையான கதையும் கூட. அவங்க என்ன செஞ்சாங்களாம், தன்னுடைய 12ஆம் வகுப்பு படிப்பை முடித்து அடுத்தது அவங்க கல்லூரி படிப்பை முடிச்சாங்களாம். பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சு அப்புறம் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்காங்க. அதை முடிச்சு அவங்க என்ன செஞ்சாங்க, பிஎட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் எம்எட் பண்ணாங்களாம், அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, எம்ஃபில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கதை எங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அதனாலதான் என்ன செஞ்சாரு, யோபு சொல்றாரு, அவர் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்ம நினைப்போம் இத்தனை வயசுக்கு அப்புறம் அவங்க படிப்பாங்களா அப்படின்னு அவங்க யோசித்திருப்பாங்க. ஆனா அவர் சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அந்த ஒரு வசனத்தை தான் அந்த போதர் அந்த மகளுக்கு சொன்னாங்களாம். அதே வசனம் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் வருது. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் சகலத்தையும் எதிர்காலத்துல நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால நம்ம எதுக்குன்னு செய்ய தேவையில்ல, கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா 12 ஆண்டுகளாக என்ன செய்யறதுக்கு ஆண்டவரத்துல என்ன செய்யறாரு, பேசுறாரு, ஒவ்வொரு நாள் என்ன செய்யறாரு, பேசுறாரு. அப்படி பேசி என்ன செய்யறாரு, காரியங்கள் இந்த போதகரும் என்ன செஞ்சாங்க, தொடர்ந்து அந்த மகளுக்கு ஆண்டுடைய அன்பை சொல்லாங்க. அவங்க படிப்பெல்லாம் முடிஞ்சு 12 வருடம் ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்ததை அவங்க உணர்றாங்க. அப்பதான் சொல்றாங்க, கண்டிப்பாவே இந்த தேவன் யாருதான், வல்லமை உள்ள தேவன், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர்ன்னு சொல்லி அந்த மகள் சாட்சி கொடுக்குறாங்க. அந்த மகள் என்ன செய்யறாங்களாம், சாட்சியுள்ள ஜீவமாக மாற்றப்படுறாங்க. எப்பேற்பட்ட விக்கிரக ஆராதனையில் இருந்தாலும் கூட, நம்மை சுற்றி எப்போ விக்கிரக ஆராதனை போல அநேக குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் கூட, இதுல இருந்து நாம் எப்படி வருவோம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தாலும் கூட, நீங்க அவர் யோபு பக்தன் சொன்னது போல அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்புறம் நம்ம என்ன செய்யணும், அவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுக்கணும்.
ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், எனக்கு செய்ய இருக்க நினைப்பது எதுனது தடைப்படாத செய்ய உம்மால் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்களுடைய பாத்துல விழுவீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்வாரு? மகனே மகளே என்று சொல்லி நம்ம தூக்கி எடுத்து என்ன செய்வாரு? சகலத்தையும் செய்து நம்ம என்ன செய்வாரு? வால் அக்கமல் எப்படி உட்காரா? தலையாக்குவார். கீழாக்காமல் உன்னை மேலாக்குவேன். இதெல்லாம் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அவர் சொல்லுற வார்த்தை, முழு இருதயத்தோட என்னை தேடுங்க, முழு ஆத்மாவோட என்னை தேடுங்க, முழு ஆவியோட என்னை தேடுங்க. முழுமையா நம்ம தேடுவோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்வாராம்? சகலத்தையும் நமக்கு செய்ய வல்லவராக இருப்பார். சகலம் போது என்ன நினைச்சு பாருங்க, நம்ம கற்பனைக்கும் மிகுதியான ஒரு காரியம். சகலமும் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம வேண்டிக் கொள்வது எதுவோ அதற்கு முன்பதாகவே என்ன செய்யறான்? நம்முடைய தேவைகளை அறிந்த கர்த்தர். சரிங்களா? நம்ம வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாக நம்ம தேவைகளை அறிந்த கர்த்தர். எப்படி அந்த ஊழியக்காரர் ஒரு பெண்மணிக்காக ஊக்கத்தோடு ஜெபித்து அவர் தான் உண்மையான சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று என்ன செஞ்சாரு? அந்த மகளுக்கு புரிய வச்சார். அதே போல அந்த வாய்ப்பு உங்களுக்கும் எனக்கும் கூட இருக்கு. யாராச்சும் இப்படி ஆண்டவருடைய நாமத்தை தெரிஞ்சுக்கணும் அல்லது ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி அவர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க அவங்களுக்காக ஜெபம் செய்யுங்க. நீங்க ஜெபம் செய்து விட்டு அவர்களை சந்திப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் அவர்களுக்கு கூட இடைப்பட்டு என்ன செய்வாராம்? அவருடைய அன்பை அவர்களும் புரிந்து கொள்ள கிருபை செய்வார். நல்ல சுகம் பலன் ஜீவனை கொடுத்துருக்காங்க. சுகத்தோட என்ன செய்யல? கஷ்டப்படலை. வியாதி நிமித்தம் நம்ம கஷ்டப்படல. ஒருவேளை சோதனை நிமித்தம் சில இடர்பாடுகள் அல்லது அடி விழுந்திருக்கும், இல்லைன்னா சில ஃப்ராக்சர் வந்திருக்கலாம், சில வியாதிகள் வந்திருக்கலாம். இதன் மத்தியில ஆண்டவர் என்ன செய்யறாரா? உங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறார். இதன் மத்தியில நம்ம அதிகமாய் கஷ்டப்படாதபடிக்கு என்ன செய்யறார்? நம்மை பாதுகாத்து வருவார். அப்பேற்பட்ட வல்லமை தேவன் இன்று உங்களை நோக்கி பார்க்கிறாரு. என்ன எதற்காக நோக்கி பார்க்கிறாருன்னு சொன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அவரை பத்தி? அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர்னு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்க. அப்படி விசுவாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. ஜெபம் செய்வோம். சகலத்தையும் செய்ய வல்லவரே, இந்த பரிசுத்த நாமத்தை இந்த வேளையில உயர்த்துகிறோம் ராஜா. நீரே ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே, உடைய அன்பு பெரியது ராஜா, உடைய இரக்கம் பெரியது, உடைய கிருபை பெரியது தகப்பனே. நாங்கள் பாவிகள் ஆண்டவரே, அற்பரும் நீசருமானவர்கள் கர்த்தாவே. ஆனாலும் கூட ஆண்டவரே, உடைய அன்பு நிமித்தமாக நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து பராமரித்து அரவணைத்து ஆண்டவரை ஆற்றி தேர்ச்சி வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை இந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுபடுவதற்கு எதுவுமே இல்லையே என்று சொல்லி ஏங்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நீர் மிகவும் ஆண்டவரே உறுதுணையாக இருந்த ஆண்டவரே, எல்லா பிரச்சனையிலும் நீக்க நீர் உதவி செய்யுங்க சாமி. உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தள்ள வேண்டுமாய் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.